பிரபல நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் விசாரணைக்கு வருமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. சென்னையில் போதைப் பொருட்கள் புழக்கத்தில் விட்டதாக கடந்த ஜூன் மாதம் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத், கானா நாட்டை சேர்ந்த ஜான், பிரதீப், ஜவஹர் மற்றும் பிரசாந்த் ஆகியோரை கைது செய்தனர். இவர்களைத் தொடர்ந்து பிரபல நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையின் போது மொத்தம் 11.5 கிராம் கொக்கைன், 10.3 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் கஞ்சா 30 கிராம் பறிமுதல் செய்யப்பட்டது. கைதான ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் பின்னர் ஜாமீனில் வெளியே வந்துவிட்டனர். இந்த வழக்கில் தொடர்புடைய பிரதீப், ஜவஹர் மற்றும் பிரசாந்த் ஆகியோர் இன்னும் சிறையில் உள்ளனர். இதனிடையே போதைப்பொருள் வழக்கில் தொடர்புடைய நபர்கள் ஹவாலா பரிவர்த்தனை மூலம் போதைப்பொருள் வாங்கியதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று புழல் சிறையில் உள்ள பிரசாந்த், ஜவஹர் மற்றும் பிரதீப் குமார் ஆகியோரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியுள்ளது. அடுத்த கட்டமாக நடிகர் ஸ்ரீகாந்த் அக்டோபர் 28ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இதேபோன்று நடிகர் கிருஷ்ணா அக்டோபர் 29ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளது.